பார்க்க போகிறோம்னா டே 2 ஆஃப் வைகாசி விசாக விரத நாள். இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சோன்னே ஆஸ் யூஷுவல் குளிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு நல்லபடியாக விரதம் இருந்தாச்சுங்க. ஸோ சாயங்காலம் வந்து ஒரு முருகன் கோயிலுக்கு போகலான்னு நினச்சி பார்த்துட்டு நல்லா கை நிறையா வளையல் போட்டுட்டு நம்ம வீட்டை விட்டு கிளம்புறது தான் பார்க்குறீங்க. நான் உண்மையிலேயே இங்கே வந்து முருகன் கோயில் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யதார்த்தமாக கூகுளில் சர்ச் பண்ணும்போது தேவ ரோட்டில் இருக்குன்னு போட்டுருந்துச்சு. சரி போய் பார்க்கலான்னு போகிறப்போ மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அந்த கோயில் ஒரு தமிழ் கோயிலுங்க. பூனேல ஒரு தமிழ் கோயில். அது வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. 1975ல் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அந்த டைமில் தேகூரில் தமிழ் மக்கள் நிறைய இருந்ததுனால இந்த தமிழ் கோயில் கட்டுறதாகவும் இந்த ஃபெஸ்டிவல்ஸான பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் தமிழ்நாட்டில் எதெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த கோயிலில் பண்ணுறதாகவும் போட்டிருந்தாங்க. அந்த போர்டில் எழுதியும் நிறையா போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அடடா இப்படிலாம் கூட இருக்குதா இங்கே அப்படின்ற மாதிரி. அங்கே போனோடனே அந்த இயற்கை காட்சியை பார்த்திங்கன்னா அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. பூனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மவுண்டனை குடஞ்சி வச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த கோயிலும் ஒரு ஹில்ஸில் தான் இருக்குது. நல்லா மவுண்டனை குடஞ்சி செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. முருகனுக்கு ஒரு சன்னதி, பெருமாளுக்கு ஒரு சன்னதி, சிவபெருமாளுக்கு ஒரு சன்னதின்னு இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் சாய்பாபாவுக்கு ஒரு சன்னதின்னு தனித்தனியாக ரொம்ப அழகாக சிக்னிஃபிகண்ட்டாக இந்த கோயில் வந்து பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா முருகனோட அறுபடை வீடு பற்றியும் போட்டிருந்தாங்க. சிலையா குட்டி குட்டி சிலையா. நம்ம கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க முடியாதனால அதை காமிக்க முடியல. அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு வந்து இங்கே சந்திரமௌலிஷா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்லணும். நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மல்லிகைப்பூ எதுவுமே சரியாக கிடைக்கலையே, வைக்கணும்னு ஆசையாக இருக்கே நான் நினச்சிக்கிட்டே போனோடனே முருகன் பாதத்துலேருந்து அந்த மல்லிகைப்பூவை கொடுத்தாங்க பாருங்கள், ஒரு சந்தோஷம். ஓம் வெற்றிவேல் முருகா.